தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய உயர் போலீஸ் அதிகாரியின் மரணம். பின்னணியில் வெளியான அதிர்ச்சி தகவல். அர்ச்சுனாவை வெளியேற்ற அமைச்சருக்கு அதிகாரமில்லை. என்பிபி ரஜீவன் எம்பி சாடல். கூரையை உடைத்து நுழைந்த 25 பேர் கொண்ட கும்பல். முல்லைத்தீவில் நடந்த அசம்பாவிதம். எரிபொருள் விநியோகத்திற்கான QR முறைமை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முக்கிய அறிவிப்பு. டெலிகாம் நிறுவனத்தின் ஊழியர்கள் போல் நடித்து நபர் செய்த வேலை. அதிரடி காட்டிய போலீசார். சகோதரியின் கணவனை வெட்டி கொலை செய்த நபர் அதிர்ச்சி பின்னணி. அஸ்வசோ பயனாளர்களுக்கு அவசர அறிவிப்பு. தங்கம் வாங்குவோருக்கு மகிழ்ச்சி செய்தி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்ன தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக முல்லேரிய மருத்துவமனையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் மற்றொரு தகவல் பரவி வருகிறது. அதாவது இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் CD விக்ரமரத்னவிற்கும் தொடர்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய ஆதாரங்களை அளிப்பதற்காக கோட்டபாய தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதற்கமைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கிய அதிகாரிகள் குழு ஒன்று திங்கட்கிழமை தோறும் காலை 9 மணிக்கு ரகசிய கூட்டங்களை நடாத்தியதாக இலங்கையின் போலீஸ் முன்னாள் பொறுப்பதிகாரியான அஜித தர்மபால குற்றம் சாட்டியிருந்தார். இந்த கூட்டங்களில் சுரேஷ் அலி, சரத் வீரசேகர, ஜெகத் அல்விஸ், W திலகரத்ன மற்றும் CD விக்ரமரத்ன ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகளை நெருங்கியுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் விக்ரமரத்ன இன்று காலை உயிரை மாய்த்துள்ளார். அண்மை காலமாக ராஜபக்சர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த நிலையில் பல்வேறு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவ்வாறான முறையில் உயிரிழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. MP அர்ச்சுனாவை வெளியேற சொல்வதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்குமோ அதிகாரம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர் கேட்கும் கேள்விகளுக்கு அதிகாரிகளும் சரியான வகையில் பதில் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு அதிகாரிகள் பதில் தெரிவிக்கும் பொழுது அதற்கு அந்த மக்கள் பிரதியும் கட்டுப்பட வேண்டும். ஒரு வாரத்தில் விசாரணை செய்கிறோம் அல்லது ஒரு விசாரணை குழு அமைக்கின்றோம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கும் போது அவர் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதேவேளை கூட்டத்தை தலைமை தாங்கும் தலைவரும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இவ்வாறு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அங்கு தலைமைத்துவம் இல்லாமல் போய்விடும். நேற்றைய கூட்டத்திற்குள் கமக்கார அமைப்பினர் என்று தெரிவித்துக் கொண்டு சிலர் உள்ளே வந்துவிட்டனர். அவர்கள் ஸ்ரீதரன் MP ஆட்கள். அவர் கடந்த காலங்களில் இடையிடையே கூட்டத்தை விட்டுவிட்டு எழும்பி சென்று விடுவார். அதன் போது அவரது ஆட்களும் எழும்பி சென்று விடுவார்கள். அது பிழை. வடக்கு மாகாணத்தின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் தமது நேரத்தினை ஒதுக்கி நேற்றைய கூட்டத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அதற்காக எரிபொருள் செலவு என பல செலவுகள் உள்ளன. இந்த நிலையில் கூட்டம் நிறுத்தப்பட்டது தவறு. ஸ்ரீதரனோ அர்ச்சுனாவோ வெளியே போனாலும் கூட்டம் முழுமையாக நடாத்தப்பட்டு இருக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக கூட்டத்தை நிறுத்தி பழகினால் அது கூட்டத்தை குழப்பலாம் என்ற சிந்தனை வந்துவிடும். இதற்கு இடமளிக்க கூடாது. ஒரு விடயத்தை கூட்டத்தில் பேசும்போது அதனை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரோ அல்லது மாவட்ட செயலாளரோ அல்லது பிரதேச செயலாளர் ஊடாகவோ நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு வந்து அதனை பேச வேண்டும். ஒரு அதிகாரி தவறு செய்தால் அதனை அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விசாரணை செய்ய முடியாது. அதற்காக முறைப்பாடு பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளது. போலீசார் உள்ளார்கள். வேறு வேறு இடங்கள் உள்ளன. அந்த நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் அடிப்படையிலேயே அவர் குற்றவாளியா இல்லையா என்று தெரிவிக்க முடியும். அதைவிட்டு ஒரு பொது வெளியில் குற்றவாளி என்று யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. அரசாங்க அதிகாரிகள் விரக்திக்கு உள்ளாக்க கூடாது. அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருக்கும்போது அவரை மீறி அர்ச்சுனா பேசியிருக்க கூடாது. அவரது கருத்துக்கள் அர்ச்சுனாவை கட்டுப்பட வேண்டும். அதனை கட்டுப்படுத்த ஒரு பொறிமுறை வேண்டும். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தொடர்ச்சியாக அர்ச்சுனா குழப்புவதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று நாங்கள் கூடி பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
வீடு ஒன்றின் கூரையை உடைத்து 25க்கும் அதிகமான நபர்கள் உள்நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதில் 2 பெண்கள் உட்பட 5 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவமானது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்டு தேவிபுரம் பகுதி 17ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நேற்று வியாழக்கிழமை மாலை இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதை அடுத்து இரவு சுமார் 11:30 மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலின் போது வீட்டின் கூரையை உடைத்து உள்நுழைந்த கும்பல் வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், தொலைக்காட்சி பெட்டி மற்றும் பெறுமதியான மரத்தளபாடங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது பயன்பாட்டில் உள்ள QR முறைமையை நீக்குவதற்கு இதுவரை எந்த திட்டமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் தற்போது நிலவும் நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாட்டில் QR நடைமுறையை தொடரவுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார்கே தெரிவித்துள்ளார். இந்த QR முறைமை தற்போது அமலில் இருப்பதால் எரிபொருள் மாத்திரமின்றி டொலர் இருப்பு கட்டுப்பாடுகளும் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டெலிகாம் நிறுவனத்தின் ஊழியர்கள் போல் நடித்து பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக தொலைபேசி கம்பிகளை வெட்டி விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் சிலருடன் சேர்ந்து வாகனம் ஒன்றில் வந்து தொலைபேசி கம்பிகளை பழுது பார்ப்பது போல் நடித்து மேற்படி திருட்டுச் சம்பவத்தை முன்னெடுத்துள்ளார். இவர்கள் நீண்ட காலமாக கெலியோயா, உடபேராதனை, சங்கபோகம, மகந்த உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த திருட்டுச் சம்பவத்தை முன்னெடுத்துள்ளனர். இவ்வாறு சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட தொலைபேசி கம்பிகள் அனைத்தும் கம்பளை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணை மூலம் அம்பலமாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு இந்த சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காணி தகராறு காரணமாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவமானது அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. ராஜாங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்து 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட காணி தகராறே இந்த மோதலுக்கும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற படுகொலைக்கும் காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் அறிய முடிகிறது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான 35 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் உயிரிழந்தவரின் மனைவியின் மூத்த சகோதரர் என்பது தெரியவந்துள்ளது. 3 பிள்ளைகளின் தந்தையான மேற்படி சந்தேக நபர் மோதலின் போது கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் அவரின் மைத்துனர் உயிரிழந்துள்ளார். அஸ்வசோம பயனாளர்களின் பணத்தை மோசடி செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக பதிவாகியுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள பயனாளர்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் பல்வேறு தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொண்டு தாங்கள் அஸ்வசோம சபையின் தலைமை அலுவலக அதிகாரிகள் என போலியாக அறிமுகப்படுத்தி தகவல்களை பெற்று பண மோசடியில் ஈடுபடுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த மோசடி செயல்களுக்கும் நலன்புரி நன்மைகள் சபைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என சபை வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான போலியான அழைப்புகள் மற்றும் மோசடி முயற்சிகள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையானது குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,74,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,44,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 46,750 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.